என்ன மன்னிக்கணுமா? என்னாச்சு சையத்? ஐயா வந்திருக்காரு, உங்களை கேட்டாரு, அதான். வரேன், வெயிட் பண்ணட்டும். பின்ன அரசியலுக்கு எப்படி வந்தீங்க? சினிமாக்கு வந்த மாதிரியே தான், திட்டமிட்டெல்லாம் இல்லை. நிச்சயமா என்னோட திட்டம் இல்லை. ஆனா எல்லாம் எப்படி கூடி வந்தது? விதி. மாண்புமிகு முதலமைச்சரே, எப்படி இருக்க? ஏன் நீ என்னை கூப்பிட்டுருக்கணும் சக்தி. உங்க அம்மாவுக்கு நான் இறுதி பூஜை பண்ணியிருப்பேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட அவங்க ரொம்ப விசுவாசமா மரியாதையா இருந்தாங்க. ஆமா, மரியாதையா இருந்தாங்க. என்ன பத்தின தகவல்?
நான் தான் சொல்லணுமா என்ன? உங்ககிட்ட தான் நிறைய ஆளுங்க இருக்காங்களே. இப்போ அரசாங்கமே இருக்கு. இப்போ தான் அது கஷ்டம். ஏன்னா நான் முக்கியமந்திரி சக்தி. அப்போ என்னை விட முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்குமே. இன்னும் ஏன் இங்க இருக்கீங்க முதல்வரே? நீ திரும்பவும் என்னை பார்க்க வருவேன்னு நினச்சேன். கூண்டுக்குள்ள இருந்தாலும் கூட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு பறவையை பலவந்தமா பிடிச்சு வெளியில தள்ளிட்டா அதே பறவை திரும்பி எப்படி வரும்னு நினைச்சிங்க? வெளியே போகிறது தான் பறவைக்கு விருப்பம் போல நான் நினச்சேன். அவர் விடலன்னா ஒரு கட்டத்துல நீங்க ஜிஎம்ஆர விட்டுருப்பீங்களா? எதை வச்சு சொல்றீங்க அவரை விட்டது நான் இல்லைன்னு? மிக வலிமையான நம்பிக்கை படைத்த பெண்ணுக்கும் அந்த ஒரு ஆண் இருப்பார், தன்னை ஒரு சின்ன பொண்ணா உணர வைக்க. ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டா நாம அதை எப்படி அடையிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நீதான் அந்த வண்டியை செலுத்துறியா இல்ல அழைத்து செல்லப்படுறியா? வணக்கம் ஐயா. சையத கார் ரெடி பண்ண சொல்லு, ஆஃபீஸ்க்கு போனோம். சரிங்கம்மா. ஓ, சையத் தான் இப்போ காவலா? கண்காணிக்க தான் வந்தாரு, இப்போ காவலா இருக்காரு. உங்களுக்கு தான் தெரியுமே. உனக்கு ஏதாவது வேணும்னா, நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா? புரியல. என்ன உரிமையில உங்க உதவிக்காரத்தை நீட்டுறீங்க ஜிஎம்ஆர்? பிச்சை வாங்குற அளவுக்கு நான் இன்னும் தாழ்ந்து போல. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சிட்டிக்கு நடுவில் சகாய விலையில் வீடு ஒன்று விலைக்கு வருதுன்னு சொன்னார். கடனுக்காக விற்கிறாங்க, உங்களுக்கு வாங்க இஷ்டம் இருக்கான்னு கேட்டார். அந்த வீட்டோட விலாசம் இதுதான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ இவ்வளோ பெரிய வீடு தேவைப்படல. அப்படி இருந்தாலும் மன்னிக்கணும், இந்த வீட்டை உங்களுக்கு விற்கிறதா இல்லை.